இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெரிய திரையில நடிக்கிற நடிகைகள் மாதிரியே சின்ன திரையில நடிக்கிற நடிகைகளுக்கும் மக்கள் மத்தியில பெரும் அளவு வரவேற்பு இருக்கிறது மட்டும் இல்லாம நல்ல புகழும் கிடைச்சிட்டு வருது. அந்த வரிசையில சீரியல் நடிகை தேவி பிரியாவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இவங்க சின்ன திரை மட்டும் இல்லாம பெரிய திரையிலையும் சில கேரக்டர் ரோல்கள்ல ரொம்பவே அற்புதமான முறையில செஞ்சு தனக்கென அப்படின்னு ஒரு ரசிகர்கள் வட்டார பெற்றிருப்பாங்க. சினிமாவிலையும் அதிக அளவு தலை காட்டுறது கிடையாது. சின்ன திரையில அதிக அளவு வில்லி கேரக்டர்ல தேர்வு செஞ்சு பக்குவமா நடிச்சு வரக்கூடிய தேவி பிரியா சன் டிவில பூவே உனக்காக, ஜீ தமிழ்ல புது புது அர்த்தங்கள் தொடர்ல வில்லியா நடிச்சு எல்லாரையுமே கவர்ந்தாங்க. இவங்க 90கள்ல சினிமாவில தன்னோட அபார நடிப்பு திறமைய வெளிப்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில அஜித்தோட வாலி படத்துல நடிக்கக்கூடிய இவங்க சின்ன திரை பக்கம் வந்து அதிக அளவு நெகட்டிவ் கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் சுமார் 50க்கும் மேற்பட்ட சீரியல்கள்ல நடிக்கக்கூடிய இவங்க ஏன் சினிமாவை விட்டு விலகினாங்க அப்படின்றத அவங்க வாயாலேயே ஓப்பனா சொல்லி ரசிகர்களோட மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்காங்க. ஏற்கனவே கேரளா திரையுலகில் ஹேமா கமிட்டி மூலமா ஏற்பட்டிருக்க அதிர்வுகள் இன்னுமே அடங்காத சூழ்நிலையில வாய்ப்புகள் கிடைக்கவும், கிடைச்ச வாய்ப்பை தக்க வைக்கவும், மார்க்கெட்ல கொடி கட்டி பறக்கவும் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிக அளவு சினிமாவில நடந்துட்டு வர்றது வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கு. அப்படி மார்க்கெட்டை தக்க வச்சுக்க சில நடிகைகள் தடம் மாறி செய்யறதுனால எல்லாரையுமே அந்த மனப்பான்மையிலேயே சிலர் பார்த்து வர்றது கவலைக்கு உரிய விஷயமா இருக்கு. இந்த நிலையில நடிகையா மட்டும் இல்லாம டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் திகழக்கூடிய இவங்க புதுப்பேட்டை படத்துல ஸ்னேகாவுக்கு, தாமிரபரணி படத்தை நடிச்ச நடிகை நதியாவுக்கும் டப்பிங் குரல் கொடுத்திருக்காங்க. மேலும் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த படத்துல முதலிரவு காட்சிகள் நடிக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்ன பொழுது நான் அதுல நடிக்க மறுத்துட்டேன். அதுக்கு இயக்குனர் விளக்கமா சொல்லியிருந்தாரு. இதை அடுத்து ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளானதா நடிகை தேவி பிரியா சொல்லி இருக்கிறது மட்டும் இல்லாம சினிமாவில இருந்து ஒதுங்கி இருக்க காரணம் இதுதான் அப்படின்னு ஓப்பனா சொன்ன விஷயம் தற்பொழுது இணையதளத்துல வேகமா பரவிட்டு வருது. சரி, இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.